Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம அவல் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திராட்சை முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 1 கப்பு சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்க போகிறேன் அதே நெய்யில். நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். நான் சிவப்பு அவல் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. லோலே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எல்லோரும் லாக்டவுனில் தான் இருப்பீங்க. குழந்தைங்கள் அதுவும் வீட்டிலே இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவல் பாயசம் செஞ்சிட்ருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அவல் பாயசம் செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு பால் சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் அவல் அளந்தாலும் அதில் 2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. இது பால்லே நல்லா வெந்து வரணும். இது தனியாக வச்சிடலாம். இது தனியாக கொதிக்கட்டும் பால். இப்போ இது கொதிக்கிற டைமில் நம்ம வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பாயசத்துக்கு நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் 100 கிராம் வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். பொடிச்ச வெல்லம் 100 கிராம். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். இதுக்கு பாகெல்லாம் கிடையாது. இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷமாக இந்த பால் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அவல் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்க போகிறேன். ஸ்வீட்டுக்கு ஒரு துளி உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் நான் காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை பாகை நான் சேர்க்க போகிறேன். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பாகோட இது நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வரும். அதில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. சுகரும் ஸ்வீட்டும் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. 15 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு இது செய்ய. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் 2 ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.